லாஸ்ட்டு ஃபுல் மூன் டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ரேக்கியில் ஜாயின் பண்ணேன். அந்த ஃபுல் மூன் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமாவே எனக்கான பாசிட்டிவ் வே வந்து எனக்கு கிடச்சிது. பாக்யா மேம்க்கு, என்னோட குருவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதை வந்து அப்படியே கன்வே பண்ணிடுங்க அவங்களுக்கு. நிச்சயமாக வந்து குலதெய்வத்தை பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப இது. ஏன்னா குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன். எனக்கு குலதெய்வமும் எனக்கு கிடைச்சாரு. அந்த குலதெய்வத்தை போய் நேரில் குடும்பத்தோடு பார்த்துட்டு வரணும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அப்படின்னு யோசித்தேன். அதுவும் நடந்துருச்சு. இந்த பௌர்ணமிக்குள்ளாரையே எனக்கான மிராக்கள் வந்து உண்மையாலுமே நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் குரு பாக்யா மேம்க்கு என்னோட நன்றிகள். மிக்க நன்றி மேம். தேங்க்யூ தேங்க்யூ. ரியலாக வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த ரேக்கிங்கிறது வந்து நீங்கள் ஒரு நார்மலான ஒரு காஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு, அதாவது எதுவுமே வந்து பணம் கொடுத்துக்காம கற்றுக்கிறது வந்து வேல்யூபிளாக இருக்குமான்னு இல்லை. ஆனால் இது வேல்யூபிளாகவும் இருக்குது. ரீசனபிளான ஒரு இதில் வந்துட்டு காஸ்ட்டில் எங்களுக்கு வந்து பண்ணுறது. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. குரு பாக்யா மேம்க்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பாக்யா மேம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த வாய்ஸ் நோட் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போது என்னென்னா, நான் ஒரு ஹீலிங் செஷன் ரேக்கி லெவலில் வந்து 1 and 2வது இப்போ பண்ணிகிட்ருக்கேன். 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன். ஸோஃபார் இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தாலும் ஒரு ஹீலிங் செஷனும் அட்டன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டு டார்க் மூன் டேக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு சின்ன குட்டி வைரத்தோடு ஒன்று என் பொண்ணுக்காக வாங்கினேன். அதை நான் வாங்குவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தனியாக எங்கேருந்து காசு வரல. என்கிட்ட இருந்த சேவிங்ஸில் திடீர்னு போய் அதை நான் வாங்கிட்டு வந்து அவளுக்காக நேற்று அந்த சரஸ்வதி பூஜைக்கு நான் அவளுக்கு போட்டு விட்டேன். இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹீலிங் செஷன் முடிஞ்சால் கிடைக்கும்னு சொன்ன மாதிரியே ஒரு கோல்டு காயினோ ஏதோ ஒன்று கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு வைரத்தோட கிடச்சிருச்சு. என்கிட்ட இருந்த காசு தான் இருந்தாலும் அது வைரமாக மாறி வரும்போது அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இதை கொடுத்த இந்த இறைவனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.